ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழைத்தண்டு சிறுபருப்பு போட்டு தான் ஒரு கூட்டு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எல்லாருமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிட விரும்புகிறேன். இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டு கூட்டுக்கு பார்த்திங்கன்னா ரசம் வச்சு இந்த வாழைத்தண்டுக்கு கூட்டு வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து பொரிகடலை துவையல், அதாவது பொட்டுக்கடலை துவையல் அரைச்சாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டு என்ன பண்ணுங்கள், நல்லா இலசாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா நாரெல்லாம் எடுத்துட்டு அதை என்ன பண்ணுங்கள், பொடிசாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் என்றைக்குமே வாழைத்தண்டை போட்டு வைக்கணும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த வாழைத்தண்டு கருத்துரும் பாருங்கள். அதனால் அந்த தண்ணியில் நல்ல தண்ணியில் என்ன பண்ணுங்கள், மோர் ஒரு 50 மில்லி மோரை நல்லா தயிரை கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டை நறுக்கி போடுங்க. உங்களுக்கு கருக்காது, நிறம் மாறாமல் இருக்கும் பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 சிறுபருப்பு எடுத்திருக்கேன். என்ன பண்ணுங்கள், நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. நல்ல நிறம் மாறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த நறுக்கின இந்த வாழைத்தண்டை அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சிறுபருப்பை என்ன பண்ணுங்கள், ஒரு 3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்மெல்லு போகும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சிறுபருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அது வதங்கட்டும். லைட்டாக உப்பு நான் கம்மியாகவே, என்றைக்குமே உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சிறுபருப்பை சேர்த்தாச்சு. சிறுபருப்பை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான தண்ணியை முங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி என்னோட சேனலில் வாழைத்தண்டு ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது, நார் சத்தும் கூட. உங்களுக்கு நம்ம அடிக்கடி சேர்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஹெல்த்தி பாருங்கள். இது இப்போ பாருங்கள், உப்பு நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக செய்கிறீங்கன்னா அதுக்கு தக்கன உப்பு காரம் எல்லாமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். என்னென்னா வாழைத்தண்டுலேருந்து தண்ணி வரும் ஆல்ரெடி. அதனால் இப்போ சிறுபருப்புக்கு உண்டான தண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கேன். வேகிறதுக்கு சிறுபருப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். வாழைத்தண்டெல்லாம் ஆல்ரெடி நீர் சத்து அதிகம். இப்போ பாருங்கள், நல்லா வேகட்டும். நீங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் இந்த சிறுபருப்பு நல்லா மலர்ந்து வரும் பாருங்கள். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு பூண்டு, கொஞ்சம் 3 மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன, அது சின்ன மிளகானால நான் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய மிளகானா ஒரு 1 அல்லது 2 சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தக்கன. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச தேங்காய் விழுத இதோட சேர்த்து போட்டு பரட்டி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஹையாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த பருப்பு வேகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வைங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு ஓரளவுக்கு வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் தீயை குறைச்சிருங்க. என்கிட்ட பிகினஸ் தெரியாமல் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்க வாய்ப்பு உண்டு. அதனால தான். இப்போ பாருங்கள், நல்லா தேங்காயும் சேர்த்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த எண்ணெய் நான் இப்போ சன்லேண்டு ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த வாழைத்தண்டு கூட்டு இன்னும் மனம் அதிகமாக இருக்கும். இது நல்ல சாதத்தில் நீங்கள் வெறுமனையே போட்டு நல்லா நெய் சேர்த்து விரவி சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்கும் பாருங்கள். குட்டி பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல சாதத்தில், இது பருப்பு எனக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னுங்கிறவங்க 50 பருப்பாக குறைச்சிட்டு கொஞ்சம் உதிர கூட இருக்கலாம். இந்த கூட்டானது நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், சாதத்தில் போட்டு விரவி சாப்பிட்ற மாதிரி இந்த வாழைத்தண்டு கூட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லை எனக்கு அவ்வளோ பருப்பு வேண்டாம்னா நீங்கள் 50 பருப்பு மட்டும் போட்டு இந்த வாழைத்தண்டு கூட்டை நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது நான் குட்டி பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதத்தோடு போட்டு ஒரு சொட்டு நெய்யை மட்டும் சேர்த்துட்டு நல்லா விரவி கொடுக்கும் பொழுது அழகாக சாப்பிடுவாங்க பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய லஞ்ச் ரெசிப்பியில் சாதம், பொரிகடலை துவையல், தயிர், மாங்காய் ஊறுகாய், ரசம், இந்த வாழைத்தண்டு கூட்டு தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.